பிரைஸ் தி லார்ட். வேத வசனத்துக்கு நேராக திரும்புவோம் என்று உங்களை அன்போடு அழைக்கிறேன். வேத வசனம் தேன் கூடு போன்றது என்று வேத நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் அழகாக ஒரு அருமையான வேத வசனத்தை குறித்து சொல்கிறது. இனிய சொற்கள் தேன் கூடு போல் ஆத்துமாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமும் ஆகும். Blessed words are a honeycomb, sweet to the soul and healing to the bones. ஆண்டவருடைய வேத வசனம் தேன் கூடை போல நம்முடைய ஆத்துமாவுக்கு மதுரமாய் இருக்கிறது, எலும்புகளுக்கு ஔஷதமாகும் என்று ஆண்டவருடைய வார்த்தை கற்றுக் கொடுக்கிறது. யோவான் ஸ்நானகன் வனாந்தரத்திலே அந்த வார்த்தையின் சத்தத்தை, அந்த வார்த்தையை சொன்ன பொழுது அது தேன் கூடு போன்றதாக அந்த வார்த்தை காணப்பட்டது. அவன் எவரை தன்னிடமாக கவராமல் அவருடைய வார்த்தைகள், இயேசுவின் பரிசுத்த நிறைந்த வார்த்தைகளை பேசுவதனால அந்த வார்த்தையின் மூலமாய் தன்னிடம் கவராமல் எல்லாரையும் இயேசுவுக்கு நேராக திருப்பினவனாக யோவான் ஸ்நானகன் காணப்படுகின்றான். அவருடைய வார்த்தை செயற்கையான வார்த்தை அல்ல. இன்றைய உலகத்தில் அநேக கிறிஸ்தவர்கள் செயற்கையான வார்த்தைகளை பேசுகிறபடியினால் எழுப்புதல் இன்றி அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை அனலுமின்றி குளிரான வாழ்க்கையாய் காணப்படுகிறது. இந்த யோவான் ஸ்நானனுடைய ஆகாரம் காட்டுத்தேன். ஒருவேளை காட்டுத்தேனும் வெட்டுக்கிளியும் அவருடைய ஆகாரமாய் இருந்தது. ஆகையுடைய பிரசங்கம் ஊருக்குள் கிடைக்காத விளையேறப்பட்ட உபதேசமாய் இருந்தது. எப்படி வனாந்தரத்திலே வெட்டுக்கிளியும் தேனும் கிடைக்குமோ அதே போல ஊருக்குள் இல்லாத ஒரு வல்லமை நிறைந்த வேத வசனத்தை போதித்தவனாக இந்த யோவான் ஸ்நானகன் அழகாக உபதேசிக்கிறதை காணப்படுகிறது. ஒருவேளை இது செயற்கையானதல்ல, பரிசுத்த ஆவியினால் சுயத்தின் அடிப்படையில் அல்ல, தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற வார்த்தையாக யோவான் ஸ்நானகன் அந்த வார்த்தையை உபதேசம் செய்வதை காண முடிகிறது. இன்றைக்கு ஆண்டவருடைய வேதம் லூக்கா 24ஆம் அதிகாரம் 25 27 வரை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் தன்னை குறித்து சொன்னவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார் என்று ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகளை யோவான் ஸ்நானகன் வனாந்தரத்தின் மனிதன் என்று அழைக்கப்படுகிற அந்த காட்டு தேனையும் அந்த காட்டில் வதிக்கிற வெட்டுக்கிளையும் உண்ட அந்த மனிதன் அந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து விவரித்து சொல்லுகிற வார்த்தையாய் காணப்படுகிறது. காரணம், ஆதியாகமம் 17:1 சொல்லுகிறது, நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வார்த்தைகள் சர்வ வல்லமை நிறைந்த வார்த்தைகள் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஒருவேளை யோவானுடைய ஆகாரம் வெட்டுக்கிளி, அதுபோல அவருடைய வார்த்தைகள் வெட்டுக்கிளியை போல கூர்மையாயிருந்தது. ஆகவேதான் மனிதனுடைய உள்ளத்தை அது ஊடுருவி சென்றதாக நாம் பார்க்கின்றோம். யோவானுடைய ஆகாரம் காட்டுத்தேன், அவனது செய்திகள் திருப்தி குடிக்கின்ற செய்திகளாக, அவருடைய பிரசங்கங்கள் வார்த்தைகள் திருப்தி அளிக்கிற வார்த்தைகளாக காணப்பட்டதை காண முடிகிறது. ஆகவே நாம் திருவசனத்துக்கு நேராக திரும்புவோம் என்று ஆண்டவர் நம்மை அன்போடு இந்த நாளிலே அவர் அழைக்கின்றார். யோவான் ஸ்நானனுடைய பிரசங்கத்தை கேட்டோர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய வார்த்தையை கேட்கிற ஜனங்கள் மறுமொழியாக சொல்ல வேண்டிய காரியம், ஆண்டவரே இந்த வார்த்தைகளுக்கு நாங்கள் செவி குடிக்கிறோம், இப்பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த யோவான் ஸ்நானனுடைய வார்த்தையை கேட்ட பொழுது ஜனங்கள் கேட்டார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி அவர்கள் மறுமொழி சொன்னதை நாம் வேதத்திலே காண முடிகிறது. இந்த யோவான் சாதாரணமான மனிதன் அல்ல. இந்த வல்லமை நிறைந்த காட்டுத்தேன் வார்த்தைகளை உடைய வல்லமை நிறைந்த ஒரு மனிதன். இந்த யோவான் ஸ்நானகன் இருந்து பிரகாசிக்கிற ஒளியாயிருந்தான், ஆவியிலே பலன் கொண்டவனாக இருந்தான் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. வாருங்கள், தேன் கூடை சேர்ந்து நாம் பருகுவோம். ஆண்டவர் இந்த காட்டு தேனை போல் இருக்கிறவருடைய வார்த்தைகளை நாம் இணைந்து சேர்ந்து பருகுவோம். ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாக நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கின்றார். இந்த வேத வசனத்துக்கு நாம் திரும்புவோம். ஆண்டவர் தாமே
அவருடைய சத்தியத்தினாலும் சமாதானத்தினாலும் கிருபையினாலும் உங்கள் அனைவரையும் ஆளுகை செய்வாராக. ஆமென்.